ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகாஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பரோட்டா வித் மட்டன் கிரேவி. மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் பத்தாரை பிரபு மட்டன் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது பத்தாரை பிரபு அப்படிங்கிற பரம்பரையில் செய்கிற மட்டன் மசாலாவை வச்சு நாம் இன்றைக்கி மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மட்டனை குக் பண்ண போகிறேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். 1 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நாம் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இது மாதிரி குக் பண்ணும்போது அதில் உப்பு நல்லா ஏறி இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறதுனால. இப்போது இது நம்ம குக் பண்ணும்போது தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றணும், நிறையா விட்டுறக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். மட்டன் ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், நிறையா தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தண்ணி சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லையா, இந்த தண்ணி இதை விட இன்னும் கொஞ்சம் கூட தான் வரும் நமக்கு குக் ஆனதுக்கு அப்புறமே தண்ணி. இந்த தண்ணியை வச்சு நம்ம கிரேவி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி பண்ணினா. இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேன். குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு மாவு பசைய போகிறேன். நான் 1 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ மைதாவுக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 பரோட்டா நார்மல் சைஸில் வரும். நீங்கள் ஹோட்டலில் போய் பரோட்டா வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது பார்த்திங்கன்னா சோடா உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு நல்லா எல்லா மாவோடையும் சேரணும். அதனால் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா சாஃப்ட்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பால் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சின பால் தான், காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு சாஃப்ட்னஸும் கொடுக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம பால் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி நீங்கள் நிறையா விட்டுறாதீங்க. எப்பவும் சொல்கிறது தான், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதம் வந்துடும். ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா மாவு ஃபுல்லாக கையிலே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஓரளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இதில் நான் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இப்போ இது நல்லா ஊறட்டும். ஒரு 2 hours ஊறுது. அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா பண்ண போகிறோம். மிளகாய், மஞ்சள் தூள், வெந்தயம், பெருங்காயத்தூள், கடலப்பருப்பு, உடைச்ச கோதுமை, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி. இப்போ மசாலாவுக்கு நம்ம வறுக்க போகிறோம். ஆயில் எதுவுமே ஊற்ற வேணாம். 10 மிளகாய், காஞ்ச மிளகாய் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா மொரன்னு வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி வறுக்கிறேனோ அதேமாரி தனித்தனியாக தான் நீங்கள் வறுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு. இதில் நம்ம அடுத்து உடைச்ச கோதுமை. கடலப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், உடைச்ச கோதுமை ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே ஃப்ளேவர் வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வந்தால் போதும், அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள். இது ரெண்டுமே அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமே நாம் லைட்டாக அந்த சூட்டில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துங்க, இது மாதிரி இருக்கணும்.
அடுத்து நம்ம ஒரு கிரேவி அரைக்க போகிறோம். மிளகாய், மல்லி, தேங்காய், ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக ஆயில். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் மிளகாய் ஒரு 7 மிளகாய் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 10 மிளகாய், ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 7 மிளகாய் சேர்த்துக்கோங்க. மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் 3 கிராம்பு, 4 ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது நல்லா எல்லாம் பொரியணும் அந்த எண்ணெயில். இப்போது நல்லா வதங்கி பொரிஞ்சிருச்சு. இதில் நாம் வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி ஆற வச்சு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு அரைங்க, ரொம்ப திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மட்டன் கிரேவி நல்லா வரும். பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மட்டனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மட்டன் ரெடியாக இருக்குது. நம்ம கிரேவி பண்ண போகிறோம். ஆனியன், நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இது கிரேவிக்குள்ள மசாலா, உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் எண்ணெய், இது உப்பு. இப்போ பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது ப்ரௌனிஷாக வதங்கட்டும். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் நாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். அதோட ஃப்ளேவர், பச்சை ஸ்மெல் போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வச்சு அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா அதை நம்ம இதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாம் வதக்குனது தான். நாம் அரைச்ச பொடி, மசாலா பொடி நுணுக்கணும் இல்லையா, அதை தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே வந்து மிளகு, மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். பொடி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து நான் நல்லா தோல்லாம் சீவி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் குக் பண்ண தண்ணி அதை ஆட் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியிலே குக் பண்ணிங்கன்னா தான் மசாலாவும் கிரேவியும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டனில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. மட்டன் ஆல்ரெடி நமக்கு வெந்ததுனால இதை சேர்த்துடலாம் உடனே. நம்ம ஆல்ரெடி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால கிரேவி இப்போவே உங்களுக்கு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது எல்லா மட்டனையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இது நல்லாவே குக் ஆகட்டும். நல்லா கொதிக்கட்டும். ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கணும் எல்லாத்துலேயுமே. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஃப்ளேவரும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரேவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காகிடுச்சு இல்லையா. நம்ம மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி வந்து கரெக்டான லெவலில் வச்சோம்னா நமக்கு இது மாதிரி நல்ல திக்கான கிரேவி வரும். ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து இதை இறக்கிடலாம். ரொம்பவே சுட சுட சாதம் வச்சு, இல்லை பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லாமே நம்ம மசாலா வீட்டிலே அரைச்சதுங்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா மாவு நல்லா ஊறியாயிடுச்சு. அதுலேருந்து நான் ஒரு பீஸ் ஒரு உருண்டை மட்டும் எடுத்து ஒரு பரோட்டா போட்டு கட்டுறேன். இது மாதிரி மாவு நல்லா ஃபுல்லாக தடவிடுங்க. தடவிட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்ல பெரிய லேயர் போடுங்க. கொஞ்சம் நைஸான லேயராக போடுங்க. ரொம்ப மொத்தமாக போட வேண்டாம். இது மாதிரி நீங்கள் பெரிய பிளேஸ் இதுமாரி இடத்துல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெரிய அப்பளம் போட வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா பெருசாக வந்து நம்ம போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் தடவி விடுங்க. இது மாதிரி தடவுறதுனால நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம புடவை கொசுவோம் வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு போடுறீங்க, ரோல் பண்ணிடுங்க. இது மாதிரி வச்சு உங்கள் கையாலே நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா 2 பக்கமும் உங்களுக்கு பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் அழுத்துறதை பொறுத்து அது வந்து நல்லா பெருசாகும். நீங்கள் எண்ணெய் தடவணும் இல்லையா, அந்த எண்ணெய்னால அது வந்து லேயராக பிரிஞ்சிடும். புடவை கொசுவும் மாதிரி தான் நம்ம வைக்கணும். இப்போது இதை நீங்கள் வந்து தவாவில் போட்டு 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டான பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாவு நல்லா ஊறி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொசுவும் கரெக்டாக எடுக்கணும். அந்த மடிப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு பரோட்டா லேயராக வரும். நீங்கள் நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வரும். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா குக் ஆகணும். இதில் ஆயில் எதுவும் அதிகம் நீங்கள் சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம பரோட்டா மாவு பிசையும் போதும் சரி, இப்போ நம்ம பரோட்டா செஞ்சப்பையும் சரி எண்ணெய் நிறையா சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் எண்ணெய் எதுவும் விடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா பரோட்டா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 பரோட்டாஸ் போட்டு எடுத்துங்க. இப்போ இந்த பரோட்டாவை நம்ம கொஞ்சம் அடிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 2 பரோட்டா நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கையால் 2 பக்கமும் திருப்பி விட்டு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா லேயராக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம தட்டினதும் அது பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டான மட்டன் கிரேவி, மகாராஷ்டிரியன் பத்தாரை பிரபு மட்டன் மசாலா கிரேவியும் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.